ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். இன்றைக்கி வீடியோவில் மாதம்பட்டி ரெங்கராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம், அப்படி டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் மசாலா கையாலே அரைச்சி வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். முழுசாக வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 50% மட்டும் வெந்துச்சுன்னா போதும். அப்போ தான் மசாலாவோட போட்டு நம்ம வறுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சமாக வெந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாங்க. வெறும் ட்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து 13 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. இவ்வளோதாங்க மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இந்த மசாலா வறுத்து நம்ம உருளைக்கிழங்குக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இதே பேட்டர்னில் வாழைக்காய், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இப்படி எல்லாத்துக்கும் இந்த மசாலா போடலாம். நம்ம ஒரு ஏர்டெக் கண்டெய்னர் டப்பாவில் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் ஆற வச்சு ஆறினதுக்கப்புறமா இந்த மசாலாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ட்ரை பவுடராக குறைன்னு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாக்ஸில் மசாலாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மசாலா போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால தான். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் தண்ணி இல்லாமல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா 2 ஸ்பூன் நான் மசாலா போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மசாலா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம நைஸாக அரைக்கல, குறைன்னு அரைச்சிருக்கோம். அதை ரெடியாகி உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்போ அதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது அவ்வளோதாங்க. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. விட்டு கலரி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி கிரிப்ஸியாக வந்துடும். அந்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக டேஸ்ட்டு பார்த்து உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே வேணாம். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேக்குக்கு ரொம்ப குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் பவுடர் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு நான் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா வெந்திருக்கு, பார்க்கவும் கிரிப்ஸியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.